கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 34 அதிகாரம் 8 வசனத்துல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆம், இந்த நாளில கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. யாருக்கு அவர் நல்லவர்? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு இயேசு நல்லவராகவே இருக்கிறாராம். சுத்தத்தை விரும்புகிறவர்கள், பரிசுத்தத்தை விரும்புகிறவர்கள், தேவனுடைய சாயலை விரும்புகிறவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். லஞ்சம் வாங்க கூடாது என்று சொல்லும்போது சிலருக்கு இயேசு நல்லவராக காணப்படுவார். சிலருக்கு இது கடினமான காரியம் என்று சொல்லி அவரை விட்டு சற்று விலகுவதுண்டு. சினிமா பாடல்கள் தேவன் விரும்பாத காரியங்களை கேட்க கூடாது என்று சொல்லும்போது சிலருக்கு அது கடினமாக காணப்படும். தேவனை விரும்புகிறவர்களுக்கு, சுத்தத்தை பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருப்பார். பொய் சொல்லக்கூடாது, தேவன் விரும்பாத விபச்சார வேசித்தனங்களை செய்யக்கூடாது என்று சொல்லும்போது சிலருக்கு அது கடினமாக காணப்படும், சிலருக்கு அது நல்லது என்று காணப்படும். ஆம், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து சுத்த இருதயத்தோடு இந்த நாளிலே துதியின் சத்தத்தை எழும்ப பண்ணுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, சுத்த இருதயத்தோடு வாழ்கிற தேவ ஜனங்கள் இந்த நாளிலே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.